எங்க வீட்ல நான் ஒரு பொண்ணு. எனக்கு கீழ தம்பியும், தங்கச்சியும் இருக்காங்க. நான் அப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். என் தம்பி 10th படிச்சுட்டு இருந்தான். என்னோட தங்கச்சி 7th படிச்சுட்டு இருந்தா. என் அப்பாக்கு அந்த டைம்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால என் அப்பா கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா சீக்கிரமே நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. நானும் வேலைக்கு போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன உடனே எனக்கு நல்ல ஒரு salary கிடைச்சிச்சு. நான் எனக்கு கொடுக்குற ஒர்க்கை டைமுக்கு மீறி எதையுமே நான் டிலே பண்ணாம சூட்டிப்பா சுறுசுறுப்பா வேலை பார்த்து கொடுப்பேன். ரொம்ப ஆக்டிவாவுமே இருப்பேன். அதனாலேயே எனக்கு சீக்கிரமா வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு 2 வருஷம் என்னோட லைஃப் மூவிங் ஆயிட்டே இருந்துச்சு. சம்பாதிக்கிற திமிரு என் பேரண்ட்ஸை நான் மதிக்கவே மாட்டேன். அதுவும் என் அம்மாவை சொல்லவே வேண்டாம். என் அம்மாவை எப்ப பார்த்தாலும் நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். நான் வேலைக்கு போறதுக்கு 5 நிமிஷம் டிலே பண்ணிட்டாங்க லஞ்ச் பேக் பண்றதுக்கு அப்படின்னா பயங்கரமா திட்டுவேன். என் அப்பா, என் தம்பி, தங்கச்சின்னு எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு கீழே தான் இந்த குடும்பம் இருக்கு அப்படிங்கிற திமிருனால அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே என்ன பார்த்தா பயந்துக்குவாங்க. எல்லாருமே என் இஷ்டப்படி தான் நடக்கணும், நான் வைக்கிறது தான் சட்டம். அப்படித்தான் என்னோட வாழ்க்கையை அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் ஆபீஸ்ல ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கும் எனக்கும் லவ் ஏற்பட்டுச்சு. அவர் வந்து எப்படின்னா ரொம்ப சைக்கோ, ரொம்ப பொசசிவ். ஆனா எனக்கு அது தெரிஞ்சும் அவரை என்னால விடவே முடியல. அவர் என்ன விட salary கம்மியா தான் சம்பாதிப்பாரு. அந்த போட்டி, அந்த ஈகோ எல்லாமே அவருக்குள்ள இருந்திருக்கு. எனக்கு எதுவுமே தெரியல. அவருக்கு நான் அந்த வேலையை விட்டு நிக்கணும், நான் அந்த வேலை பார்க்க கூடாது, அதுக்காகவே என்ன லவ் பண்ணாரு. ஆபீஸ்லயே பயங்கர டார்ச்சரா இருக்கும். அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசாத, கிளைண்ட் கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப சந்தேகம், ரொம்ப பொசசிவ்னஸ், எல்லாத்துக்குமே அடங்காத நான் அவருக்கு மட்டும் நான் அடங்கி போயிட்டே இருந்தேன். அது என்னவோ தெரியல, என்னால அவரை விடவும் முடியல. எங்களுக்குள்ள கல்யாணமும் நடந்துருச்சு. எங்களோட லவ் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய போராட்டம் எல்லாம் இல்ல. ஏன்னா அந்த வீட்ல நான் வைக்கிறதான சட்டம். அதனால ஸ்மூத்தாவே எங்க கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்ச கையோட என் ஹஸ்பண்ட் போட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர், நீ இந்த வேலையை விட்டு நிக்கணும், வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அந்த வேலையை விட்டு நின்ன. என்னோட மாமியார் டார்ச்சர், என்னோட மாமனார் டார்ச்சர், என்னோட கணவர் டார்ச்சர் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சேன். இந்த மாதிரி ஒரு சைக்கோ ஃபேமிலியை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அப்படி ஒரு சைக்கோ ஃபேமிலி. தேவை இல்லாததுக்கெல்லாம் அடிப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது, டார்ச்சர் டார்ச்சர் டார்ச்சர். யாருக்குமே அடங்காத நான் என்னோட விதி அவங்களுக்கெல்லாம் அடங்கி போனேன். என்ன பெத்தவங்க என்னோட அப்பா அம்மா ஒன்னு சொன்னா ஏத்துக்க முடியாத என்னால யாரோ பேசுற பேச்சுக்களும் ஏச்சுக்களும் அடிகளுக்கும் நான் அடங்கி போக வேண்டிய தலைவிதி. ஏன்னா அவ மேல நான் பாசம் வச்சு தொலைச்சிட்டேன். அது ஒரே காரணம் மட்டும் தான். சொல்ல போனா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையவே சேஞ்ச் தெரியும். என்ன நினைச்சு என் அப்பா அம்மா, என் தங்கச்சி, தம்பி எல்லாருமே கவலைப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல பொறுமையா யோசிச்சேன், எதுக்காக இப்படி ஒரு அடிமையான வாழ்க்கை வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் தேவைதானா அப்படின்னு யோசிச்சு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்துட்டேன். அப்போ நான் அவனை டைவர்ஸ்மே பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, என் அம்மா அப்பா என் குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன், அதுக்கு உண்டான தண்டனை தான் இது. அதுவும் நானே விரும்பி ஏத்துக்கிட்ட ஒரு தண்டனையா நினைச்சு அந்த வாழ்க்கையை விட்டு உதறி தள்ளிட்டு திரும்பவும் அதே வேலையை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு என்னோட குடும்பத்துக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கை நிறைய சம்பாரிச்சு என் அப்பா அம்மா, என் தம்பி தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கிறேன். என் தம்பி தங்கச்சி தான் என்னோட குழந்தைங்க, அவங்களை நல்லபடியா படிக்க வச்சிட்டு இருக்கேன். என் அப்பா அம்மாவை நான் தங்கமா பாத்துக்கிறேன். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. அதே மாதிரி நாமளும் யாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிற பாடத்தை என்னோட வாழ்க்கை மூலமா நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு போதும். தலக்கணம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. நமக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் யாருக்குமே வரக்கூடாது. இந்த ஸ்டோரி மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்களோட ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா கன்வே பண்ணுங்க.